தக்காளி சாதத்துக்கு முட்டை வறுவலோடு செய்ய போகிறேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 4 தக்காளி, ஒரு 5 வெங்காயம், ஒரு 8 தக்காளி பழம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு புடி பூண்டு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 பட்டை கிராம்பு, பச்சை மிளகாய் ஒரு 6, கருவேப்பிலை, மல்லி, எண்ணெய் எல்லாம் போட்டு இன்றைக்கி அம்மா இதெல்லாம் அரைச்சி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காயிட்டோம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கர் காயிட்டோம். காஞ்சிச்சு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். குக்கர் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். அந்த ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது பொரியட்டும். நல்லா செவரணும் கண்ணா, நல்லா செவரட்டும். நல்லா செவந்துருச்சுடா பட்டுமா. இப்போது இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். தக்காளி ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் நைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி ஒரு 8 தக்காளி அரிஞ்சு போட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி இதை இப்போ போடுறேன். போட்டு இந்த எண்ணெயில் நல்லா இது சுருளை வதக்கிடணுண்டா. தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் விடணும். இப்போ இதில் தயிர் விட்டுட்டேன். 100 கிராம் தயிர் விட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கடா. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இல்லை, 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ புதினா மல்லியும் போட்டு கட் பண்ணி அம்மா வதக்கிடுறேன். தண்ணி 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இப்போ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதம் நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சும்மா எந்த நேரமும் குழம்பே வைக்கிறத நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பும் போட்டுக்கிட்டேன். ஆனால் அரிசி போட்டு ஒரு விசில் தான் விடணும். ஒரு விசில் விட்டு மூடி வச்சு விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதை அப்போ தான் இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி தக்காளி சாதம் தான் அம்மா ரெடி பண்ணுறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குடாங்கண்ணா. இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விடுவோம். ஒரு விசில் விட்டுட்டு விசில் அடங்கின உடனே நம்ம இறக்கி பார்ப்போம். சரியா? ஒரு விசில் விட்டு விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா மலமலன்னு வெந்து சூப்பராக இருக்குது. பொல பொலன்னு. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பொல பொலன்னு தான் இருக்குது, குழையெல்லாம் இல்லை. சாதம் நல்லா விதையே தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். எந்த நேரம் குழம்பு, கீரை அப்படியே தான் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி மாற்றி செய்யணுன்றதுனால தக்காளி சாதம் வச்சு ஒரு 4 முட்டை அவியல் பண்ணி வச்சு வறுவல் பண்ணி தயிர் வெங்காயம் வச்சு பிள்ளைக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். சாப்பிடுவாங்க அவங்க நல்லபடியாக. நீங்களும் இதை மாதிரி மாற்றி செய்யுங்க. டெய்லியும் குழம்பு, ரசம், கீரை இப்படியே போர் அடிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு அசத்துங்க. சரிடா கண்ணுங்களா? இப்போ அந்த நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். அம்மா உதயகிருஷ்ணா நெய் தான் இன்றைக்கி விட போகிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நேரமாக விட்டு 2 கிளறி மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் ஊறி போய் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாரம் பிள்ளைங்களுக்கு எப்போயாவது வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த வெஜிடபிள் பிரியாணி, காய்கறி இல்லாமல் ஒரு பிரியாணி மாதிரி தக்காளி சாதம்னு வச்சுக்கலாம்.
குஸ்கா பிரியாணின்னு வச்சுக்கலாம். சரியாடா பட்டு? சரி, இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்றீங்களா? எப்படி ஜாலியாக இருக்கா? இப்போ அம்மா வந்து ஒரு பிரியாணி செய்து முடிச்சிட்டேன். இப்போது அடுத்தது வந்து உங்களுக்கு இதோ பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஒரு குஸ்கா பிரியாணின்னு கூட வச்சுக்கலாம். இது தக்காளி சாதம்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. தயிர், வெங்காயம், இது முட்டை, தயிர், வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில். வாங்கடா கண்ணுங்களா, இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஓகேவா? ஏதோ சொதப்பில் இல்லாமல் அம்மா நல்லபடியாக பண்ணிட்டேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எப்படி ஐடியா? பாய்.